இன்றைய முக்கிய செய்திகள். எத்தியோப்பிய எரிமலை சாம்பல் மேகங்களால் இந்திய நகரங்களில் கடும் பாதிப்பு. டெல்லி, மும்பை, சென்னையில் விமான சேவைகள் கடும் பாதிப்பு. தொடர் மழையால் கடல் போல் காட்சியளிக்கும் டெல்டா மாவட்ட விளைநிலங்கள். இடுப்பளவு நீரில் மூழ்கிய நெற்பயிர்களை கண்டு விவசாயிகள் கண்ணீர். கோவையில் சங்க இலக்கிய தாவரங்களுடன் அமைந்த செம்மொழி பூங்கா திறப்பு. 2000 வகை ரோஜாக்களுடன் வரவேற்கும் 23 வகை தோட்டங்கள். வணக்கம். எத்தியோப்பிய எரிமலை சாம்பல் மேகங்களால் ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தல் காரணமாக சென்னை, டெல்லி, மும்பை உள்ளிட்ட விமான நிலையங்களில் ஏராளமான விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. கிழக்கு ஆப்பிரிக்க நாடான எத்தியோப்பியாவில் ஹெய்லி கூப்பி என்ற எரிமலை சுமார் 12,000 ஆண்டு தூக்கத்திற்கு பின் வெடித்தது. அப்போது அதிக அழுத்தத்தில் வெளியான சாம்பல் மற்றும் கரும்புகை வளிமண்டலத்தின் 15 கிலோமீட்டர் உயரத்திற்கு பரவியதுடன் அஃபார் பிராந்தியத்தில் உள்ள பல கிராமங்களையும் சாம்பலால் மூடியது. மணிக்கு 100 முதல் 120 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய காற்று காரணமாக பல ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்திற்கு பரவிய அந்த சாம்பல் மேகங்கள் செங்கடல், ஏமன், ஓமன் மற்றும் அரபிக்கடல் வழியாக கிழக்கு நோக்கி நகர்ந்து நேற்றிரவு இந்தியாவை அடைந்தது. முதலில் குஜராத் மாநிலத்திற்குள் நுழைந்த சாம்பல் மேகங்கள் ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா, டெல்லி மாநிலங்களுக்கும் வேகமாக பரவியது. இதற்கிடையே எரிமலை சாம்பலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் விமான போக்குவரத்தை தவிர்க்குமாறு விமான நிறுவனங்களுக்கு விமான போக்குவரத்து ஒழுங்குமுறை ஆணையம் அறிவுறுத்தியது. இதனால் டெல்லி மற்றும் மும்பையில் இருந்து நியூயார்க், டோகா, ஐதராபாத் புறப்பட வேண்டிய 6 விமானங்களை இண்டிகோ நிறுவனம் ரத்து செய்துள்ளது. குவைத், ஜெக்தா, அபுதாபிக்கு இன்று புறப்பட வேண்டிய விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ஆகாசா ஏர் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதேபோல் டெல்லி, ஆம்ஸ்டர்டாம் இடையிலான விமானம் இன்று நிறுத்தி வைக்கப்படுவதாக KLM ராயல் டச் ஏர்லைன்ஸ் அறிவித்துள்ளது. இதேபோல் பல விமானங்களின் சேவைகளும் அடுத்தடுத்து ரத்து செய்யப்பட்டன. கேரள மாநிலம் கண்ணூரில் இருந்து அபுதாபி நோக்கி புறப்பட்ட இண்டிகோ விமானம் பாதுகாப்பு கருதி அகமதாபாத் விமான நிலையத்திற்கு திருப்பிவிடப்பட்டது. சென்னையில் இருந்து மும்பைக்கு இன்று காலை 7:15 மணிக்கு செல்ல வேண்டிய ஏர் இந்தியா விமானம் தாமதமாக 11 மணிக்கு புறப்பட்டு சென்றது. 9:30 மணிக்கு செல்ல வேண்டிய ஏர் இந்தியா விமான பயணம் முழுவதும் ரத்து செய்யப்பட்டது. இதேபோல் ஹைதராபாத் செல்லும் விமானங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. லண்டன், சென்னை, சென்னை லண்டன் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானம் சுமார் 3 மணி நேரம் தாமதமாக வந்து தாமதமாக புறப்பட்டு சென்றது. சாம்பல் மேகங்களால் டெல்லியில் இன்று காலை இருள் சூழ்ந்ததால் ஏற்கனவே காற்று மாசுபாட்டால் இன்னலுக்கு ஆளாகியுள்ள மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இதற்கிடையே இந்த எரிமலையின் சாம்பல் மேகங்கள் மேல்மட்டத்தில் இருப்பதால் தரைமட்டத்தில் பெரிய பாதிப்பு இருக்காது என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எனினும் சாம்பல் மேகத்தில் அதிக அளவு சல்பர் டை ஆக்சைடு இருப்பதால் நேபாளத்தின் மலைப்பகுதிகள், இமயமலை மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் அதன் அளவு அதிகரிக்கும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிற்குள் பரவியுள்ள இந்த சாம்பல் மேகங்கள் இன்றிரவு 7:30 மணிக்கு சீனாவிற்கு சென்றுவிடும் என இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கோவையில் 45 ஏக்கர் பரப்பளவில் உலக தரத்தில் உருவாக்கப்பட்டுள்ள செம்மொழி பூங்காவை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் திறந்து வைத்துள்ளார். கோவையில் கடந்த 2010ஆம் ஆண்டு நடைபெற்ற உலக தமிழ் செம்மொழி மாநாட்டின் போது அங்கு செம்மொழி பூங்கா அமைக்கப்படும் என அப்போதைய முதலமைச்சர் கலைஞர் அறிவித்திருந்தார். திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்த பின்னர் அதற்கான பணிகளை துரிதப்படுத்திய திரு ஸ்டாலின் கோவை மத்திய சிறைச்சாலை வளாக பகுதியில் 165 ஏக்கர் பரப்பளவில் செம்மொழி பூங்கா அமைக்க 2023ஆம் ஆண்டு டிசம்பர் 18ஆம் தேதி அடிக்கல் நாட்டினார். அதன்படி முதற்கட்டமாக 45 ஏக்கர் நிலப்பரப்பில் செம்மொழி பூங்கா அமைக்க 208 கோடியே 50 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் நிறைவு பெற்றன. அந்த பூங்காவை மக்கள் பயன்பாட்டுக்கு திரு ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். கோவையில் திறக்கப்பட்டுள்ள உலகத்தரம் வாய்ந்த செம்மொழி பூங்காவில் செம்மொழி வனம், மூலிகை தோட்டம், மகரந்த தோட்டம், நீர்த்தோட்டம், மணம் கமிழ் தோட்டம், பாலைவன தோட்டம், மலர் தோட்டம், மூங்கில் தோட்டம், நட்சத்திர தோட்டம், ரோஜா தோட்டம், பசுமை வளம் போன்ற 23 வகை தோட்டங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. சங்க இலக்கியங்களில் இடம்பெற்றுள்ள மரங்கள், செடிகள் மற்றும் 2000க்கும் மேற்பட்ட ரோஜா வகைகள் தோட்டங்களில் உள்ளன. மேலும் கடையேழு வள்ளல்களின் கற்சிலைகளும் பூங்காவில் நிறுவப்பட்டுள்ளன. 4000 சதுர அடியில் உள்வன மாதிரி காட்சி அமைப்பு, பழங்கால தமிழர்கள் பயன்படுத்திய பொருள்களுடன் கூடிய அருங்காட்சியகம், தாவரவியல் அருங்காட்சியகம், படிப்பகம் ஆகியவையும் உள்ளன.
500 பார்வையாளர்கள் அமரக்கூடிய திறந்தவெளி அரங்கம், தோட்ட தொழிலாளர்களுக்கான அடிப்படை வசதிகள், மகளிர் சுய உதவி குழுக்களின் பொருட்கள் விற்பதற்கான மதி அங்காடி உள்ளிட்டவை பூங்காவில் அமைந்துள்ளன. 453 கார்கள், 10 பேருந்துகள், 1000 இருசக்கர வாகனங்கள் நிறுத்தும் அளவிற்கு கட்டமைப்பு, ஜெர்மனி தொழில்நுட்பத்தில் 2 கிலோமீட்டருக்கு மழைநீர் சேகரிப்பு வடிகால் அமைப்பு ஆகியவை இடம்பெற்றுள்ளன. நடைப்பயிற்சி மேற்கொள்ள நடைபாதைகளுடன் சாலை வசதி, திறந்தவெளி உடற்பயிற்சி கூடம், 14,000 அடி பரப்பளவில் சதுர விளையாட்டு திடல், சிறுவர்களுக்கான உள் விளையாட்டு அறை, மாற்றுத் திறனாளிகளுக்கான விளையாட்டு திடல் உள்ளிட்ட அம்சங்களுடன் சக்கர நாற்காலிகள், பேட்டரி வாகனங்கள் வசதியும் உள்ளன. மரங்கள், தாவரங்களின் தகவல்கள் அடங்கிய பெயர் பலகைகள் QR கோடுடன் அமைக்கப்பட்டுள்ளது. டெல்டா மாவட்டங்களில் கொட்டிய கனமழையால் விளைநிலங்களில் உள்ள பயிர்கள் மூழ்கி கடல் போல் காட்சியளிக்கின்றன. வங்கக்கடலில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகளால் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் கனமழை பெய்தது. திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த 4 நாட்களாக கொட்டிய கனமழையால் காடுவா கொத்தமங்கலம், திருக்காளார், அழகிரி கோட்டகம், காடுவாக்குடி, கள்ளிக்குடி, வலங்கைமான் உள்ளிட்ட பகுதிகளில் விளைநிலங்களில் தண்ணீர் நிரம்பி கடல் போல் காட்சியளிக்கின்றன. இதனால் 7000 ஏக்கரில் நடவு செய்த சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கி கிடக்கின்றன. இடுப்பளவிற்கு தேங்கி நிற்கும் தண்ணீரில் 4 நாட்களாக பயிர்கள் மூழ்கி உள்ளதால் பெரும்பாலானவை அழுகிவிட்டதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். வயல்வெளிகளில் நிரம்பியுள்ள தண்ணீர் வெளியேற வழி இல்லாததால் நெற்பயிர்கள் மூழ்கியுள்ளதாக அவர்கள் கூறினர். காடுகொத்தமங்கலத்துல ஒரு வாரமா பெஞ்ச மழையினால கிட்டத்தட்ட ஐயங்கட்டி, காடுகொத்தமங்கலம், ராயநல்லூர், திருக்கலாறு எல்லாம் ஒரு 2000 ஏக்கருக்கு மேல நீர்ல மூழ்கி போச்சு. குறுவை அறுத்து தாளடி நாங்க பயிர் பண்ணியிருக்கோம். 25 நாலு பயிர் எல்லாம் நீர்ல முழுவி 25 நாலு பயிருக்கு நாங்க தடக்கொல்லி, உரம், மருந்து எல்லாம் அடிச்சு எல்லாம் ஒரு தரமான பயிர் கொண்ட நிலையில எங்களுக்கு எல்லாம் முழுகி போச்சு. நாகை மாவட்டத்தில் வெளுத்து வாங்கிய கனமழை இன்று சற்று ஓய்ந்தாலும் வயல்வெளிகளில் தேங்கிய மழைநீர் வடியவில்லை. பாலையூர், திருமருகல், பெருங்கடம்பனூர், சிக்கல், ஐவநல்லூர், பட்டமங்கலம், கொடியாளத்தூர் உள்ளிட்ட கிராமங்களில் உள்ள விளைநிலங்களில் தண்ணீர் தேங்கியுள்ளது. முறையான வடிகால் இல்லாததால் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் சாகுபடி செய்த பயிர்கள் நீரில் மூழ்கியதாக விவசாயிகள் கூறினர். இந்த பகுதியில் இப்போ மழை விட்டு போச்சுன்னு நீங்கள் நினைக்கலாம். இப்போ அந்த மழை விட்ட பிற்பாடு தான் தண்ணியே ஜாஸ்தியாக வருது. இதுக்கு என்ன காரணம் கேட்டால் தஞ்சாவூரில் பெய்கிற மழை, நீடாமங்கலத்தில் பெய்கிற மழை, திருவாரூரில் பெய்கிற மழை எல்லாமே இந்த கடைமடை பகுதிக்கு தான் வருது. இந்த தண்ணி பூரா இந்த கடைமடை பகுதி லாஸ்ட்டு நாகப்பட்டினம். இதில் இந்த ஈசிஆர் ரோட்டுக்கும் கிழக்க ஆறுகள் சுத்தமாக ஒரு நல்ல நிலையிலே இல்லை. எல்லாம் வெங்காய பூண்டு, காட்டுக்கருவ காடு இதெல்லாம் மறைச்சிக்கிட்டு தண்ணியே சுத்தமாக வடிய விடாமல் இவ்வளோ நாள் மழை விட்டு 2 நாளாச்சு தண்ணி வடியும். அதுக்கு முன்னாடி இப்போ வடியே மாட்டுது. சிதம்பரம் அருகே பூவாலை மற்றும் சுற்றுப்பகுதிகளில் உள்ள வயல்வெளிகள் வெள்ளக்காடாக மாறியுள்ளன. திரும்பும் திசையெல்லாம் ஒரே மட்டத்தில் தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் 2000 ஏக்கரில் சாகுபடி செய்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. NLC சுரங்கத்தில் இருந்து உபரிநீர் பரவனாற்றில் வெளியேற்றப்பட்டதால் விளைநிலங்கள் ஏரி போல் மாறி உள்ளதாகவும் சாகுபடி செய்த பயிர்கள் அனைத்தும் நீரில் மூழ்கி நாசமாகி விட்டதாகவும் அப்பகுதி விவசாயிகள் தெரிவித்தனர். 2 நாள் பெஞ்ச மழையில தண்ணி வடியாது மிகவும் அதிகமாக பாதிச்சு போய் கிட்டத்தட்ட ஒரு 780 ஏக்கர் நிலம் நீரில் மூழ்கி பயிர் ஒரு 35,000 ரூபாய்க்கு மேல செலவு பண்ணி எங்களுக்கு வாழ்வாதாரமே பாதித்து போயிருக்கு சார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மற்றும் சுற்றுப்பகுதிகளில் பலத்த காற்றுடன் பெய்த கனமழையால் சிறப்பாறையில் 6 ஏக்கரில் சாகுபடி செய்த கரும்பு பயிர்கள் தரையோடு சாய்ந்தன. தூத்துக்குடி மாவட்டத்தில் கோரம்பள்ளம் குளத்தில் இருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டதால் வீரநாயகன் தட்டு பகுதிக்குள் மழைநீர் புகுந்தது. சுமார் 7000 ஏக்கரில் சாகுபடி செய்த வாழை மரங்கள் நீரில் மூழ்கின. மழை சேதம் குறித்து மாவட்ட ஆட்சியரும் வேளாண் துறை அதிகாரிகளும் கணக்கெடுத்து உரிய நிவாரணம் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாட்டில் நடைபெற்று வரும் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணிகளை தேர்தல் ஆணைய அதிகாரிகள் திருப்பூர் மாவட்டத்தில் இன்று நேரில் ஆய்வு செய்தனர். தமிழ்நாடு உட்பட 9 மாநிலங்களிலும் 3 யூனியன் பிரதேசங்களிலும் SIR எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி நடைபெற்று வருகிறது. கடந்த 4ஆம் தேதி தொடங்கிய இந்த பணிகள் அடுத்த மாதம் 4ஆம் தேதியுடன் நிறைவடைய உள்ளது. சென்னை, செங்கல்பட்டு மாவட்டங்களில் நடைபெறும் பணிகளை தேர்தல் ஆணைய அதிகாரிகள் திரு மதுசூதன் குப்தாவும், கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் தேர்தல் ஆணைய இயக்குனர் திரு கிருஷ்ணகுமார் திவாரியும் ஆய்வு செய்ய இருப்பதாக தமிழக தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்திருந்தார். நேற்று முதல் ஆய்வு நடைபெற்று வரும் நிலையில் திருப்பூர் மாவட்டம் அவினாசியில் திரு கிருஷ்ணகுமார் திவாரி அம்மாவட்ட ஆட்சியர் திரு மணிஷ் நாராயண வரேவுடன் இணைந்து வாணியர் வீதி, வடக்கரத வீதி பகுதிகளில் வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளை மதிப்பாய்வு செய்தனர். அவினாசி வட்டாட்சியர் அலுவலகத்தில் அலுவலர்களின் SIR பணிகள் மற்றும் ஆவணங்களின் பாதுகாப்பு குறித்து பார்வையிட்டு விளக்கங்களை கேட்டறிந்தனர்.
தொகுதிக்கு ஒரு இடம் என்ற அடிப்படையில் திருப்பூர் வடக்கு மற்றும் திருப்பூர் தெற்கு, பல்லடம் என திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள 8 தொகுதிகளில் கள ஆய்வு நடத்திய அதிகாரிகள் எத்தனை விண்ணப்ப படிவங்கள் கொடுக்கப்பட்டன, எத்தனை திரும்ப பெறப்பட்டுள்ளன என்ற விவரத்தை மட்டும் கேட்டு உடனடியாக அடுத்தடுத்த இடங்களுக்கு சென்றுவிட்டனர். இதனிடையே தமிழகத்தில் நடைபெறும் எஸ்ஐஆருக்கு எதிராக மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த மனு மீதான விசாரணை தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. ஏற்கனவே தொடரப்பட்டுள்ள இதர வழக்குகளுடன் இந்த மனுவையும் இணைக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் பதிலளிக்க உத்தரவிட்டனர். இந்த மனு வரும் 2ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. இதனிடையே எஸ்ஐஆரை எதிர்த்து திமுக தொடர்ந்த வழக்கு நாளை விசாரணைக்கு வருகிறது. வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்ற நிலையில் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் அடுத்த 6 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று காலை முதல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் சில பகுதிகளில் சாரல் மழை பெய்தது. இதற்கிடையே மலேசியா மற்றும் அதனை ஒட்டிய மலாக்கா ஜலசந்தி பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 48 மணி நேரத்தில் மேலும் வலுப்பெறும் என்றும், குமரிக்கடல் பகுதியில் நேற்று நிலவிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியுள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதனால் குமரி, நெல்லை, தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் இன்றும் நாளையும் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யும் என்று ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை மறுநாள் தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர், நாகை மாவட்டங்களில் கனமழையும், வரும் 28ஆம் தேதி தஞ்சை, திருவாரூர், நாகை மற்றும் காரைக்கால் மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழையும், ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, கடலூர், அரியலூர் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. வரும் 29ஆம் தேதி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யும் என்று ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சியர்களுக்கு தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. நிவாரண முகாம்கள், கூடுதல் மின்கம்பங்கள், கொள்முதல் நிலையங்களில் வைக்கப்பட்டுள்ள நெல் மூட்டைகளை பாதுகாத்தல் உள்ளிட்ட நடவடிக்கைகளை துரிதப்படுத்தவும் அரசு அறிவுறுத்தியுள்ளது. நாகை மாவட்டத்தில் 3 பேரிடர் மீட்பு படையினரும், கடலூர் மாவட்டத்தில் 2ம், விழுப்புரம் மாவட்டத்தில் 1 பேரிடர் மீட்பு குழுவினரும் தயார் நிலையில் உள்ளனர். இனி வருவது செய்தித் துளிகள். அயோத்தியில் உள்ள ராமர் கோயில் பணிகள் முழுமையாக நிறைவடைந்ததை தொடர்ந்து அங்கு முக்கோண வடிவ காவிக்கொடியை ஏற்றி பிரதமர் திரு மோடி, RSS தலைவர் திரு மோகன் பாகவத் ஆகியோர் வழிபாடு நடத்தினர். பின்னர் பக்தர்கள் மத்தியில் உரையாற்றிய பிரதமர் காவிக்கொடி 500 ஆண்டு கால போராட்டத்தின் அடையாளம் என்றும் ராமராஜ்யத்தின் மகிமையை வெளிப்படுத்துவதாகவும் தெரிவித்தார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி எஸ்ஐஆர் பணிகள் தொடர்பாக கட்சியின் மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனை நடத்தினார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் இருந்து காணொலி மூலம் நடைபெற்ற இந்த ஆலோசனையில் பூத் கமிட்டிகளை அமைப்பது குறித்தும் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். மதுரை விமான நிலையத்தில் அடுத்தடுத்து விமானங்கள் தாமதமாக இயக்கப்பட்டதால் பயணிகள் அவதிக்கு ஆளானார்கள். மதுரையில் இருந்து பெங்களூர் செல்ல வேண்டிய விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ரத்து செய்யப்பட்ட நிலையில் காலை 10 மணிக்கு சென்னை செல்லும் விமானமும் 2 மணி நேரம் தாமதமாக புறப்பட்டது. அதேபோல் துபாய் செல்லும் விமானமும் 5 மணி நேரம் தாமதமாக புறப்படும் என அறிவிக்கப்பட்டதால் பயணிகள் நீண்ட நேரம் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாததை கண்டித்து சாதிவாரி கணக்கெடுப்பை தமிழக அரசு முன்னெடுக்காததை கண்டித்து டிசம்பர் 12ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என தைலாபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அறிவித்துள்ளார். அதே கோரிக்கையை வலியுறுத்தி டிசம்பர் 17ஆம் தேதி சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணியும் அறிவித்துள்ளார். தனியார் உயிரி மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு ஆலை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையில் ஒருநாள் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. ஆட்டோக்களும் இயக்கப்படவில்லை. கடையடைப்பு போராட்டத்தால் அங்குள்ள 500க்கும் மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு ஆலை அமைப்பதை எதிர்த்து பிசானத்தூர் கிராம மக்கள் அங்குள்ள திரௌபதி அம்மன் கோயில் வளாகத்தில் கடந்த 32 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தாவேகா தலைவர் திரு விஜய் பரப்புரையின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தது தொடர்பாக கரூரில் முகாமிட்டு விசாரணை நடத்தி வரும் சிபிஐ போலீசார் முன் தாவேகா பொதுச் செயலாளர் திரு ஆனந்த், திரு நிர்மல்குமார், திரு ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட நிர்வாகிகள் இன்று 2வது நாளாக ஆஜராகினர். நேற்று ஆஜரான அவர்களிடம் 10 மணி நேரம் விசாரணை நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது.
தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் தாமிரபரணி ஆற்றில் கரையோரங்களில் துள்ளி விடும் மீன்களை காவலர் ஒருவர் மீண்டும் ஆற்றுக்குள் தள்ளி காப்பாற்றும் வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் பழைய தரைமட்ட பாலத்தை மூழ்கடித்தபடி செல்லும் தண்ணீரில் இருந்து வெளியே விடும் மீன்களை ஏரல் காவல் நிலைய காவலர் காசி மீண்டும் ஆற்றுக்குள் தள்ளி காப்பாற்றியது சுவாரஸ்யமாக பகிரப்பட்டு வருகிறது. புதுச்சேரியை அடுத்த செல்லிப்பட்டு கிராமத்தில் 3 நாட்கள் குடிநீர் விநியோகம் நிறுத்தப்பட்டதால் தவித்து போன மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்காத சட்டமன்ற உறுப்பினரை கண்டித்து கிராம மக்கள் மரங்களை வெட்டி போட்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் விழுப்புரம் சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. நீலகிரி மாவட்டத்தில் உள்ள ஆசியாவின் மிக பழமையான புலிகள் காப்பகமான முதுமலையில் புலிகள் கணக்கெடுக்கும் பணிக்காக அதிநவீன சென்சார் கேமராக்களை பொருத்தும் பணி தொடங்கியுள்ளது. 150க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் 400க்கும் மேற்பட்ட அதிநவீன சென்சார் கேமராக்கள் பொருத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். 5 நாட்கள் நடைபெறும் இந்த பணிகளை தொடர்ந்து வரும் 30ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 21ஆம் தேதி வரை புலிகள் கணக்கெடுக்கும் பணி தொடங்கப்பட உள்ளது. நெதர்லாந்து நாட்டில் இருந்து வந்த சுற்றுலா பயணிகள் தென்னிந்தியா முழுவதும் சாகச பயணம் செய்ய தஞ்சை பெரிய கோயிலில் இருந்து புறப்பட்டனர். நெதர்லாந்து நாட்டைச் சேர்ந்த இளைஞர்கள், இளம் பெண்கள் என 300 பேர் அணி அணியாக சைக்கிளில் சென்று தமிழகம் உள்ளிட்ட தென்னிந்தியா முழுவதும் உள்ள புராதன சின்னங்கள், பழமையான நகரங்கள், மக்களின் கலாச்சாரம், உணவு பழக்கம் உள்ளிட்டவற்றை அறிந்து கொள்ள உள்ளனர். 14வது ஹாக்கி உலகக்கோப்பை போட்டியில் பங்கேற்பதற்காக மதுரை வந்த ஆஸ்திரேலியா மற்றும் ஸ்பெயின் அணியினருக்கு தமிழர்களின் பாரம்பரிய முறைப்படி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அவர்களுக்கு மாலை அணிவித்து திலகமிட்டு கரகாட்டம், மயிலாட்டம், மேளம் கொட்டி அவர்கள் உற்சாகமாக வரவேற்கப்பட்டனர். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் 314 புள்ளிகள் சரிந்து 84,587 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டின் நிப்டி 75 புள்ளிகள் குறைந்து 25,885 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,600 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 93,760 ரூபாயாகவும் 1 கிராம் 11,720 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 3 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 174 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். எத்தியோப்பியா எரிமலை சாம்பல் மேகங்களால் ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தல் காரணமாக சென்னை, டெல்லி, மும்பை உள்ளிட்ட விமான நிலையங்களில் ஏராளமான விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. டெல்டா மாவட்டங்களில் கொட்டிய கனமழையால் விளைநிலங்களில் உள்ள பயிர்கள் மூழ்கி கடல் போல் காட்சியளிப்பதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளதால் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் 6 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என்று வானிலை மையம் எச்சரித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.